வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, வெஸ்ட் மாம்பலத்துல இருக்க ஆரியகவுடா ரோட்ல இருக்க ஸ்ரீ குமரன் அனுக்கிரகா கல்யாண மண்டபத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க வருடா வருடம் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி கொலு பொம்மை விற்பனை மற்றும் கண்காட்சி நடக்குங்க. வருடா வருடம் இது நடக்குதுங்க. அந்த அந்த கண்காட்சிக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோங்க. இது வந்து ஒரு பிரம்மாண்டமான கண்காட்சின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மண்டபத்தோட ஃபுல்லாவே அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இவங்க வந்து எக்ஸ்போ தான் போட்டிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்த உடனே இந்த காய்கறி பழங்கள் இதெல்லாமே வச்சுருக்காங்க. வெள்ளரிக்காவாக இருக்கட்டும், பூண்டு, கத்திரிக்காய், சீத்தாப்பழம் இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃப்ரூட்ஸு, மீன் இந்த மாதிரி ஐட்டம், ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து காலிஃப்ளவராக இருக்கட்டும், சப்போட்டா இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு பழ வகைகள், காய் வகைகள் இது எல்லாமே போட்டிருக்காங்க. கத்திரிக்காய் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று 20 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபான்னு சொல்லி 3 வெரைட்டியில் இவங்க இதெல்லாமே போட்டு வச்சுருக்காங்கங்க. இது வந்து பிளேட்டில் இருக்கா மாதிரி, நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 6 காய்கறி இருக்கா மாதிரி அந்த மாதிரி பிளேட்டில் போட்டு வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. தேங்காய் உடச்சி வச்சுருக்கா மாதிரி ரொம்ப அழகாகவே இருந்தது. இந்த மாதிரி காய்கறி எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை விட குட்டி குட்டியாக, அதாவது தேங்காய், கொய்யாப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஆரஞ்சு, லெமன்னு இந்த மாதிரி காய்கறி பழங்கள், தர்பூசணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தர்பூசணி ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் ஐட்டம், காய்கறி ஐட்டம் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க. பீட்ரூட் வச்சுருக்காங்க, கோவக்காய் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் பாருங்கள், பனானா பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. வெஜிடபிள்ஸில் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒன்றுமே சூப்பர். காஞ்ச மிளகாய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். காஞ்ச மிளகாய் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நம்ம திஷ்டிக்கு கூட காஞ்ச மிளகாய் இந்த மாதிரிலாம் இது பண்ணி போட்டு வைக்கலாம். ஏன்னா அந்தளவு காஞ்ச மிளகாய் ரொம்ப நல்லா இருந்தது. லெமன் சூப்பர். நெஜ லெமன் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்தது. இஞ்சி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி பட்டாணி, அந்த மாதிரி இது வெண்டைக்காய் இதெல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்தது. காய்கறி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ காய்கறி எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ சுவாமிகள் எல்லாமே பார்க்கலாம். இங்கே தெய்வ திருச்சிலைகள் நிறையவே வச்சுருக்காங்கங்க. இவங்க வந்து வருடம் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் போடுறாங்க. கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே, 10 to 15 நாளைக்கு போடுறாங்கங்க. இது வந்து பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது பத்தாதுன்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்கங்க. ஏகப்பட்ட கொலு பொம்மைகள், இல்லாத கொலு பொம்மைகளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்டது வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதாவது கவர் போட்டு வச்சுருக்காங்க. சிலதில் வந்து கவர் இல்லாமல் இருக்குது. ஸோ டஸ்ட்டு படியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய சிலைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. வெஸ்ட் மாம்பலமே வந்து, அதாவது வெஸ்ட் மாம்பலத்தில் இது மட்டும் இல்லைங்க, அதாவது ரோட்டு கடையிலேயே நிறைய வந்து அந்த மாதிரி நிறைய சிலைகளும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மண்டபத்துலேயும் இந்த மாதிரி போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது எப்படி தான் வந்து உள்ளே கொண்டு வந்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயங்க. இவ்வளவு பொம்மைகளை வந்து உங்களுக்கு வந்து அந்த பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயே அவ்வளோ பொம்மைகள்ங்க. இது வந்து நான் வந்து 3வது வாட்டி வந்து எடுக்கிறேன், 3வது வருடம். ஸோ கார் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஏகப்பட்ட சிலைகள் வச்சுருக்க. கும்பகலசம் பாருங்கள், ரங்கநாதர் படுத்துட்டு இருக்க மாதிரி, விநாயகர் சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி செட் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து இது எப்படி உள்ளே கொண்டு வந்தாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான். ஏன்னா அவ்வளோ பொம்மைகள், அவ்வளோ பொம்மைகள், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க. இதெல்லாம் வந்து இது உள்ளே கொண்டு வந்து செட் பண்ணி இதெல்லாம் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அப்படியே பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ அழகான சிலைகள் எல்லாமே வந்துடுச்சு.
க்ளே டால்ஸும் வச்சுருக்காங்க, பேப்பர் மெஷ் டால்ஸும் வச்சுருக்காங்கங்க. அதாவது எல்லா விதமான டால்ஸுமே இவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய சிலைகள் இங்கே பாருங்கள், சமயபுரம் மாரியம்மன் 2 கலர் சாரியில் ரொம்ப கம்பீரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. காளி தேவியாக இருக்கட்டும், ஆஞ்சநேயராக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட சிலைகள். இவங்க வந்து 1 2லாம் இல்லைங்க, எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு ஒரு ஐட்டம் எடுத்திங்கன்னா அதுவே அப்படியே அந்த ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வந்து கிறிஸ்டலில் வச்சுருக்காங்க. இது தனியாக ஒரு சின்னதாக ஒரு ஷாப், அதாவது ஒரு இது மாதிரி போட்டு அதில் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே கிறிஸ்டலு, அதுக்கப்புறம் பேப்பர் மிஷ்லேயே கோல்டு ஃபினிஷிங்கில் ரொம்ப அழகழகான குட்டி குட்டியாக வேல் வைக்கணுன்னா வேல் கூட நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி சொல்லிவிட்டு, அதாவது பேர்ட்ஸு அதெல்லாமே வைக்கணுன்னாலும் வைக்கலாம். அஷ்டலக்ஷ்மி செட்டு, லக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த மாதிரி செட்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய செட்டு இவங்கக்கிட்ட இருக்குங்க. எதுவுமே இல்லைன்ற மாதிரி இல்லை, அவ்வளோ சிலைகள் இருக்குது. அந்த மண்டபம் ஃபுல்லாகவே வந்து எங்கே திரும்பினாலும் பளிச்சு பளிச்சுன்னு தெய்வீக கலையாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெய்வீக கலையாக இருந்தது. முக்கியமாக இவங்க வந்து தெய்வ சிலைகள் ரொம்ப வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. தீம் கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. நிறைய வந்து நமக்கு கான்செப்ட் பொம்மைகளும் இவங்க நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த இடத்த, அதாவது நான் வாங்கணும் பொம்மைகள்னால் இந்த இடத்த கூட வந்து விசிட் பண்ணலாம் வெஸ்ட் மாம்பலத்தில். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஏன்னா நிறைய பொம்மைகள் இருக்குங்க, ஏகப்பட்ட கலெக்ஷன், ஏகப்பட்ட வெரைட்டி, அந்த மாதிரி சொல்லிவிட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. சீமந்த செட்டு பார்த்துட்ருக்கீங்க, ரிசப்ஷன் செட்டு, சுவாமி சிலைகள்னு சொல்லிட்டு அறுபடை வீடு செட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷ்ணுவோட விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்ருக்கோம். பொய்க்கால் குதிரை இருக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சுவாமி சிலைகள் எல்லாமே இருக்குது, காமதேனு, விநாயகர் இருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிலைகள் நம்ம பார்த்துட்டே இருக்கோங்க. ஃபைபர் டால்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. நிறைய கூட்டமும் இருந்துச்சு, ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இல்லையா, அதனால் நிறைய பேர் வந்து பார்க்குறதுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்னா மண்டபத்தில் நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போதே அந்த கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு நிறைய கொலு பொம்மைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன சின்ன பொம்மைகள் எல்லாமே கூட அங்கே நிறைய வச்சுருக்காங்க. நான் போன நேரம் வந்து மழை வந்துடுச்சுங்க, பயங்கரமான மழைங்க. அதனால் கார் பார்க்கிங்கெல்லாம் கொஞ்சம் அந்த கவர் போட்டு தார்பாயெல்லாம் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸுங்க, குட்டியாக பாட்டில் நீங்கள் ஏதாவது புல் செடி அந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாட்செடி மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒன்று 30 ரூபான்னு சொன்னாங்க, 4 வாங்கினீங்கன்னா 100 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு கீழே பாட்டே தெரியாத அளவுக்கு அந்த பூச்செடி வந்து ரொம்ப அழகாகவே இருக்குங்க. பாட்டு தெரிகிற மாதிரியே வைக்கலாம், பாட்டு தெரியாமல் நீங்கள் வைக்கிறனாலும் வைக்கலாம். அழகழகான இந்த இது எல்லாமே 4 வாங்கினீங்கன்னா 100 ரூபா. அழகாக இருந்தது மாதிரி சைக்கிளில் வச்சு இந்த மாதிரிலாம் கூட வச்சா கூட உங்கள் வீட்டு அதாவது கார்டன் செட்டப் பண்ணி இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதெல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சுங்க. பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் பாருங்கள், எவ்வளோ கலர்ஸ் பாருங்கள். ஃப்ளவர்ஸில் குட்டி குட்டி ரோஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. மழை பயங்கர மழைங்க, நான் போன டைமு செம்ம மழை அப்படிங்கிறதால கார் பார்க்கிங்கெலாம் வந்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா மழை தண்ணி வந்து அந்தளவு படலனாலும் சாரல் பயங்கரமாக படுது அப்படின்றதுக்காக இது பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து சித்தர்கள், முனிவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே கூட வச்சுருக்காங்க. ஸோ எது இருக்குது எது இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பிரம்மாண்டமான குழு தாங்க, ரொம்ப பெரிய மண்டபம் ஃபுல்லாக எங்கு காணினும் பொம்மைகள் மட்டுமே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு பொம்மைகள் கலெக்ஷன் ஏராளம் 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 அப்படி தான் சொல்லணும். ஸோ வெஸ்ட் மாம்பலம் வந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஸ்ரீ குமரன் அனுகிரகா கல்யாண மண்டபத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆரியகவுடா ரோட்டில் தான் இருக்குது. ஸோ அனைவருமே வந்து பாருங்கள்.
இப்போ நம்ம பார்க்குறது வந்து உரல், அம்மி, மொறம், அப்புறம் அந்த பேஸ்கட்டு, அதுக்கப்புறம் இடிக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எந்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே கூட இவங்க வச்சுருக்காங்கங்க. இது வந்து தனித்தனியாக வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. இது செட்டாக தான் தருவாங்களாம். ஸோ 6 செட்டு வந்து 450 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து அம்மா வந்து உரலும் அம்மியும் மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தனியாக தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அதை நான் வாங்கலை. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கி வைங்க. அது பூஜை ரூமில் வச்சிங்கன்னா ரொம்ப அந்த கொலு படிக்கட்டில் வச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேணுன்றவங்க அதை கூட வாங்கி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப கலையாக, அதுவும் இங்கே ஒரு முருகர் இருந்தாருங்க. அப்பப்பா அவ்வளோ சூப்பராக இருந்தார். முருகர் கூட நின்று ஃபோட்டோவும் எடுத்தாச்சு. ஓகேங்க, நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன். பாய்.